மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, மக்களின் பணியை செய்வதற்கான ஆட்சி என்று ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்த வண்ணம் இன்று மக்களை தேடி மேயர் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னாடி மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சிறப்பாக நடைபெற்றது இந்த மக்களை தேடி மேயர் என்ற திட்டம். மண்டலம் 5 பொறுத்தவரை 333 புகார்கள் எங்களிடம் பெறப்பட்டது. அதில் 331 புகார்கள் அவங்களுக்கான தீர்வை நாங்கள் கொடுத்துருக்கோம். அது எங்கள் சென்னை மாநகராட்சி துறை சார்ந்த புகார்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிற துறை சார்ந்த, அதாவது மெட்ரோ வாட்டர், இபி, இல்லை அர்பன் ஹேபிடேட் போர்டு, இந்த மாதிரி பிற துறை சார்ந்த புகார்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒருங்கிணைந்து மக்களுடைய தேவைகள் என்னவோ, மக்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். அதே போல் மண்டலம் 6 பொறுத்தவரை 241 புகார்கள் பெறப்பட்டது. அதில் 160 புகார்கள் நிறைவேற்றப்பட்டது, மக்களுக்கான தீர்வுகள் பெறப்பட்டது. மீதமுள்ள புகார்களுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று மண்டலம் 13 உட்பட்ட பகுதிகளின் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கு நிறைய மக்கள், இந்த பகுதி வாழ் மக்கள் என்னை நேரில் சந்தித்து உங்க புகார்களை தெரிவிக்க இருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த பகுதி வாழ் மக்கள் இந்த நேரத்தில் எனக்கு சந்தித்ததுல மிக சந்தோஷம். உங்களோட கோரிக்கைகளை எங்களிடம் முன்வைக்கலாம். கண்டிப்பா இது திராவிட மாடல் அரசு, மக்களுக்கான அரசு, மக்களின் கோரிக்கைகள், மக்கள் தீர்வை காணக்கூடிய அரசு. எனக்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லாரும் குறிப்பிட்டது போலதான், கல்வியா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணிகளா இருந்தாலும் சரி, மக்களின் தீர்வை, மக்களின் குறைகளை நிறைவேற்றுவதும் ஒவ்வொரு கோரிக்கைகளும் சரி, திட்டங்களும் சரி, மக்களுக்காக ஆற்றக்கூடிய அரசு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து நம்ம தமிழ்நாட்டை நடத்தி வருகிறார். இன்று இத்திட்டம் சிறப்பாக நடைபெறும். மக்கள் வாழும் இந்த பகுதி வாழ் மக்களுடைய கோரிக்கைகளும் எங்களால் முடிந்த அளவுக்கு குறைகள் தீர்த்து தரப்படும் என்று தெரிவிக்கிறேன். நன்றி.